சிரிப்பு தான் வருகிறது. தண்ணி அடித்தா பேசாமல் தூங்குங்க குருவே அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்கார். பார்த்ததில் நான் தண்ணி அடிக்கிறவன் போல தெரியும் போல. அன்பு மகனே, நான் 43 வருஷமாக சைவம். பாலில் இருந்து தயிர், மோர், வெண்ணெய் எதுவுமே அடியேன்னு சாப்பிட்றதில்ல. அப்படிப்பட்ட ஒரு புனித ஆத்மா. யாரும் இந்த நிலையில் சவால் விடுகிறேன், இருக்க முடியாது, கஷ்டம். அப்படி நிலை உள்ள ஒரு ஆத்மாவே தோட்டத்தை பார்த்து, பொழிவை பார்த்து, இது இறை ஒடுக்கம், ஆன்மா ஒடுக்கம், இதை பார்த்து போதை போல தெரிகிறதா? எனக்கு சிரிப்பு தான் வருது உன்னுடைய ரிப்ளையை பார்த்து. அது உண்மையாகவே மனம் ஒடுங்கும்போது பிறர் என்னவாக எண்ணுகிறார்களோ அதுவாகவே அவர்களுக்கு புரியும், தோன்றும். மனம் ஒடுங்கும் நபரை பார்க்கும்போது நம்ம என்ன பாடு ஏதோ அதுவாகவே வெளிப்பாடு பண்ணோம். அவரை நான் குறை சொல்லவில்லை. அது ஒரு ஒருநிலைப்பாடுவாக அவருக்கு தெரிந்திருக்கு. இதுதான் உண்மை. அடியன் முழுமையான சைவம் எவனும் சொல்லிக் கொடுக்கல. எவன்கிட்டேருந்து நான் சைவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. 18 ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அடியனுக்கு நல்ல பூச்சி தீண்ட போவதை 10-12 நாளுக்கு முன்னாடி உணர்த்துச்சு. தீண்டியே பிடிச்சு பஸ் ஸ்டாண்டு நிலையில் வைத்து பப்ளிக்காகவே கருணாகம். அதுதான் என் தீட்சை. அதுக்கு பின்னாடி எந்த மெடிசனை எடுத்து அதுக்காக எடுக்கலை. இறை தீட்சை அது. அதுக்கு பின்னாடி தான் அடியன் சைவத்துக்கே வந்தேன். இறை சார்ந்த நிலைக்கு உண்டானது. அடியன் கம்யூனிஸ்ட் பேச்சாளர். ஒரு காலத்தில் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எதுலேயும் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உள்ள ஆத்மா. அப்புறம் அவரை விட்டுருங்க ஐயா, மருத்துவரை விட்டுருங்க, அவர் எதுலேயும் பிடிப்பாக இருப்பாங்கன்னு மூத்த தோழரெல்லாம் சொன்ன பின்னாடி இந்த ஞான மார்க்கத்தில் முழுமையாக அடியன் சென்று கொண்டு இருக்குது. இதுவும் அனுபவ ரீதியாகத்தான், ஒவ்வொன்றும் புரிதல் மூலமாக இறை தீட்சையாக தான் கிடைத்தது. சிரிப்பு தான் வருது. அதை ஒரு நிலைக்கு போகும்போது காஞ்ச மரத்தில் கல்லறியும் விழுகும், சொல்லறியும் விழுவாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை. எதுவாக எண்ணுகிறாய் மகனே, அதுவாகவே தோன்றும். நன்றி மகனே.